வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 900 கோடி ஊழல், டெல்லி திகார் சிறைச்சாலையில் அமைச்சர் சேகர்பாபு அடைக்கப்படுவாரா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் இணைந்து தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் அமைச்சர் சேகர்பாபுவின் மகன்கள் வீட்டில் நடைபெற்ற சோதனைகளில் பல தகவல்களும் ஆவணங்களும் பணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுமார் 900 கோடி ஆவணங்கள் பணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதால் இந்த விசாரணையில் சேகர்பாபு அவர்களது பெயர் சேர்க்கப்பட்டால் அவர் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படும். அது மட்டுமல்ல, டெல்லிக்கு அழைத்து சென்று திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. அதாவது, சென்னையில் உள்ள அமைச்சரின் சேகர்பாபுவின் மகன்கள் நரசிம்மன் மற்றும் விக்னேஷ் ஆகியோரால் நடத்தப்படக்கூடிய அலுவலகங்கள், குறிப்பாக டெண்டர் ஊழல் முறைகேடு, சட்டத்திற்கு விரோதமான பண பரிவர்த்தனை போன்ற பல்வேறு தவறான செயல்பாடுகளை செய்ததாக வருமான வரித்துறை அதிகாரிகளும் பறக்கும்படை அதிகாரிகளும் விசாரணையை நடத்தி வருகிறார்கள். தமிழக சட்டமன்றத்தில் ஏற்கனவே இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்கள் கோவில் நிலங்கள் பணங்கள் ஆகியவற்றில் முறைகேடு செய்வதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. பலரும் கூறினார்கள், ஊர் முதலை கொள்ளையடித்தவன் ஒருபோதும் குடும்பத்துடன் விளங்க மாட்டான் என்பதற்கேற்ப பரவலான பதிவுகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. சேகர்பாபு விஷயத்தில் அது உறுதியாக போவதாகவும் பலரும் சமூக வலைதளங்களில் பதிவுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். கோவிலுக்கு துரோகம் செய்தவர் சேகர்பாபு. கோவில் நகைகள், கோவில் உண்டியல் பணங்கள், கோவிலின் வளர்ச்சிக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பணங்கள் அனைத்தையும் முறைகேடு செய்ததாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது விசாரணையில் சேகர்பாபுவின் மகன்கள் டெண்டர் முறைகேடு, இயந்திரங்கள் கொள்முதல் முறைகேடு போன்றவைகள் செய்ததாக அவர்கள் மீதும் விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. சேகர்பாபுவின் மகன்கள் கொடுக்கின்ற அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சேகர்பாபுவின் பெயர் இதில் இடம்பெற்றால் நிச்சயம் டெல்லிக்கு அழைத்து சென்று திகார் சிறைச்சாலையில் குற்றவாளி என்று உறுதி செய்யப்பட்டால் டெல்லி திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவது உறுதிதான் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் சென்னை துறைமுகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். 2வது முறை அங்கு போட்டியிடுகிறார். வெற்றி வாய்ப்பு அங்கு அவருக்கு இருக்கிறதா? மேலும் கோவிலுக்கு துரோகம் செய்தவர் இந்த முறை வெற்றி அடையலாமா வேண்டாமா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.